தான் ரன் அவுட் ஆன போது இந்திய அணி மிகச் சரியான முடிவு எடுத்ததாக இங்கிலாந்து வீரர் இயன் பெல் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டிங்ஹாமில் நடக்கும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து வீரர் இயான் பெல் அபாரமாக விளையாடி 159 ரன் குவித்தார். மூன்றாம் நாளில் தேநீர் இடைவேளைக்கு முந்தைய பந்தை சக வீரர் மார்கன் அடிக்க பந்து பவுண்டரி லைனை தொடுவது போல் சென்றது. லைனை தாண்டிவிட்டதாக நினைத்த பெல் கிரீஸை விட்டு வெளியேறி தேநீர் இடைவேளைக்கு சென்று விட்டார். ஆனால் பவுண்டரிக்கு முன்பாக பந்தை தடுத்த பிரவீன்குமார் முகுந்திடம் பந்தை எறிய அவர் பெல்லை ரன் அவுட் ஆக்கினார். மூன்றாவது அம்பையரும் இதை அவுட் என்று தெரிவித்தார். தேநீர் இடைவேளையின் போது சக வீரர்களுடன் தோனி ஆலோசித்தார். பெல் தன்னையும் அறியாமல் கிரீஸை விட்டு வெளியேறியதால் ரன் அவுட் கோரிக்கையை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தார். இதுபற்றி பெல் கருத்து கூறுகையில், இந்திய அணி எடுத்த மிகச் சரியான முடிவு என்றும் இரு அணிகளும் பிரச்சனையை மிகவும் அருமையாக பேசி தீர்த்தன என்றும் தெரிவித்தார். In terms of the decision, I think, to be honest, like I said, for the spirit of the game, and like I could understand, like I said, we were pretty much on top all day today, but I think the right decision was made by India and both teams. The way they handled the situation was fantastic. But like I said, the actual, the rules stand I should have been given out. But like I said, it was an honest mistake to walk off a tee. Like I said, the right decision was probably made for the way we want to play this series. And how cricket wants to be played. இந்த சம்பவம் தனக்கு நல்ல படிப்பனையாக அமைந்ததாகவும் இதுபோன்ற தவறு மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்வேன் என்றும் பெல் நம்பிக்கையுடன் கூறினார்.